கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13 முதல் 18 வரைக்கும் உள்ள வேத வசனங்களை வாசித்து தியானித்து வருகிறோம். அதிலே அந்த 18வது வசனம் இந்த மாதத்தின் ஜூலை மாதத்தின் வாக்குத்தத்தமாயிருக்கிறது. மறுபடியும் ஜெபம் பண்ணினான், அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இதை மையமாய் வைத்து நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை கவனித்து வருகிறோம். அந்த வரிசையிலே இந்த வேத பகுதியிலே 7 விதமான ஜெபங்கள் இருக்கிறது. ஆண்டுடைய கிருபையினால் அந்த 7 விதமான ஜெபத்திலே நாம் சொல்கிறோம் 4 விதமான ஜெபங்களை ஆண்டுடைய கிருபையை முன்னிட்டு நாம் பார்த்து விட்டோம். அந்த 7லே 4 ஜெபத்தை குறித்த செய்தி கடந்ததினால் இன்னும் 3 செய்திகள் அதிலே உண்டு. அதிலே இன்றைக்கு 5வது ஜெபத்தை குறித்து நாம் பார்ப்பதற்கு தேவன் நமக்கு கிருபையும் தயவும் இரக்கமும் செய்வாராக. இந்த தேவனுடைய செய்திக்காக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். யாக்கோபு 5:16 வாசிக்கிறேன். நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. ஆம், இங்கு 5வது ஜெபத்தை பார்க்கிறோம். அந்த 5வது ஜெபம் என்ன சொல்லுகிறது? நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் என்று சொல்லுகிறது. அந்த ஜெபத்திலே இங்கு இன்னொரு ஜெபம் ஊக்கமான வேண்டுதல். இப்போ அப்படியானால் வேண்டுதல் என்றால் என்ன? வேண்டுதல் என்பது எதை குறிக்கிறது? அந்த வேண்டுதல் என்னெல்லாம் செய்யும் என்பதை நாம் பார்க்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த வேத பகுதியை 4 பகுதியாக பிரிக்கலாம். அதாவது இந்த ஜெபத்தை, இந்த 5வது ஜெபத்தை 4 பகுதியாக நம்மால் பிரிக்க முடியும். ஒன்று, அந்த வசனம் சொல்வது நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்குது. அப்படியானா இந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவர், இந்த ஊக்கமான வேண்டுதலில் 4 பகுதிகள் இருக்குது. ஒன்று நீதிமான் என்கிறதான பகுதி, 2வது ஊக்கமான என்கிறதான பகுதி, 3வதாக வேண்டுதல் என்கிறதான பகுதி, 4வதாக சூத்திர பலனுள்ளதாய் இருக்கிறது என்கிறதான பகுதி. இந்த சூத்திர ஊக்கமான வேண்டுதலுக்கு 4 பகுதிகள் இருக்கிறது. அந்த 4 பகுதிகள்ல முதலாவதாக அந்த யாக்கோபு 5:16 முதலாவது சொல்வது நீதிமான் என்று சொல்லி. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெந்தேகோஸ்து சபைக்காரர்களுக்கும் நீதிமான்களுக்கும் இடைவெளியே கிடையாது, வித்தியாசமே இருக்காது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாய் பெந்தேகோஸ்தைக்காரர்களாய் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும், வேதம் நிறைய நீதிமான்களை குறித்து சொல்லி இருக்கிறது என்று சொல்லி. வேதத்தில் எங்கும் நீதிமான்கள் என்று எழுதியிருக்கிறது உண்மைதான். ஆனால் நீதிமான் என்றால் யார்? நீதிமான் என்பதற்கு என்ன அடையாளம்? அதை தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அதுதானே இங்க ரொம்ப முக்கியம். அப்போ இந்த 4 பகுதியிலே முதல் பகுதி நீதிமானை குறித்த பகுதி. அந்த நீதிமான் என்றால் யார்? கர்த்தர் நல்லவர். அதற்கு ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான விளக்கங்களை கொடுப்பார்கள். ஆனா இங்கு ஒரு வித்தியாசமான வேத வசனத்தையும் அந்த வசனத்தோடு கூடிய விளக்கத்தையும் காண்பிக்கிறேன். நீதிமான் என்றால் யார்? 1 சாமுவேல் 24ஆம் அதிகாரம்
17வது வசனம். 1 சாமுவேல் 24 17வது வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். தாவீதை பார்த்து, நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். ஆமென். நீதிமான் என்றால் யார் என்பதற்கு இங்க ரொம்ப அருமையான, அப்பட்டமான, வெளிப்படையான, தெளிவான ஒரு அர்த்தம் சொல்லப்படுது. சவுல் என்கிற ராஜாவும் தற்கால ராஜாவும், தாவீது என்கிற வருங்கால ராஜாவும். சவுல் என்கிற தற்கால ராஜா, தாவீது என்கிற வருங்கால ராஜா. 2 பேரும் போட்டி போட்டு துரத்தி கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு கட்டம் வரும்போது தாவீதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குது. என்னன்னா, 2 குத்தாய் இல்லாமல் ஒரே குத்தாய் குத்தி சவுலை கொலை செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. ஆனா தாவீது குத்தவும் இல்லை, வெட்டவும் இல்லை, விட்டுட்டான். அப்பதான் இந்த 1 சாமுவேல் 24:17 சவுல் மனம் உடைஞ்சி போய் தாவீதை பார்த்து சத்தமாய் சொல்லுகிறார், நீ என்னை பார்க்கிலும் நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். இப்ப புரியுதா உங்களுக்கு? நீதிமான் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? தீமைக்கு நன்மை செய்கிறவர்களுக்கு பேர்தான் நீதிமான். தீமைக்கு யார் நன்மை செய்கிறார்களோ, தீமை செய்தவர்களுக்கு பதிலுக்கு பதில் தீமை செய்யாமல், தீமை செய்தவர்களுக்கு அல்லது தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள் யாரோ அவர்கள் நீதிமான்கள். வேதம் எவ்வளவு அழகாய் ஒரு குழந்தைக்கு பாடம் எடுப்பதை போல அர்த்தம் சொல்லிக் கொடுக்குது பாருங்க. நீதிமான் என்று சொன்னால் ஊக்கமாய் ஜெபிக்கிறவர் என்றும், நீதிமான் என்று சொன்னால் சொல்றாது கம்பீர சத்தம் கூடாரத்தின் மனிதர்கள் என்றும், நீதிமான் என்றால் சோதோம் குமரா போன்ற பட்டணத்தில் இல்லாதவர்கள் என்றும், அப்புறம் நீதிமான் என்று சொன்னால் அவர்கள் நீதியை கடைபிடிக்கிறவர்கள் என்றும், இப்படி எக்கச்சக்கமான விளக்கங்களை யார் யாரோ கொடுக்கிறார்கள். ஆனா இதை என்னதான் நூற்றுக்கணக்கான அர்த்தங்கள் விளக்கங்கள் இருந்தாலும், நீதிமான் என்பதற்கு அடிப்படை சத்தியம், அடிப்படை ஆதாரம், அடிப்படை விளக்கம் என்னன்னாக்கா, தீமைக்கு தீமை செய்யாமல் தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள் யாரோ, அது ஆணாயிருந்தாலும் சரி, பெண்ணாயிருந்தாலும் சரி, அவர்கள்தான் நீதிமான்கள். இது அப்படியானா தீமைக்கு நன்மை செய்தவர்கள் வேதத்துல யார் யார் இருக்காங்க? நிறைய பேரை சொல்லலாம். ஆனா அதுல தீமைக்கு நன்மை செய்கிற ஒருவரை சொல்லணும், அது இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் காட்ட முடியும். ஒரு முறை இயேசுவானவர் உபவாசம் இருந்துட்டு வர்றார். அப்போ அங்க சாத்தான் கல்லை கொண்டு வர, இந்த கல்லை அப்பமாக்கும். ஆண்டவர் நினைச்சிருந்தா அந்த கல்லை பிடுங்கி அவன் முகத்துல எரிஞ்சிருக்கலாம், அடிச்சிருக்கலாம். இல்லாட்டி ஒரு கற்பாறைய உருண்டு வர வச்சு அந்த சாத்தா மேல விழ வச்சிருக்கலாம். ஆண்டவர் அதை செய்யல. 2வது, நீ ஏன் பாதத்துல விழு அப்படின்னு சொல்றான். தூதர்கள் தம்முடைய கையில ஏந்துவார்கள் இருக்குல்ல, நீ விழு, தூதர்கள் ஏந்துவார்களா பார்ப்போம் சொல்லி தூதர்களை குறித்து அவலட்சணமா பேசுகிறார். உடனே இவர் என்ன பண்ணிருக்கலாம்? கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கும் போது அவர் சொல்றாரு, நான் இப்ப வேண்டிக் கொண்டா 12 லேகியோனுக்கு ஒப்பான தூதர்கள் வருவாங்க. 12 லேகியோன்னா ஏறத்தாழ ஒரு லேகியோன் 6000, அப்படின்னா 6000 இன்ட்டு 12 ஏறத்தாழ 72,000 தூதர். இப்போ சாத்தான் உபவாசத்தை, இயேசுவான உபவாசம் முடிஞ்ச உடனே தூதர்கள் அவலட்சணமா பேசின நேரத்துல இயேசு நினைத்திருந்தா 72,000 தூதர்களை கொண்டாந்துருக்கலாம். ஏன் குறைந்து 2,000 தூதர்களையாவது வர வச்சு அவனை அடிக்கு ஓட ஓட விரட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவர் அங்க தீமை செய்யல.
அடுத்தது மலையிலிருந்து குதியும் அப்படின்றான். நீ குதித்தா இந்த பூமி எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்றான். இப்போ கர்த்தர் நல்லவன். ஆண்டவர் என்ன செய்திருக்கலாம்? அப்பாலே போ சாத்தானேன்னு சொல்லி அவனை மேல இருந்து கீழே தள்ளி இருக்கலாம். வேதத்திலே பலர் அப்படிதான் கொல்லப்பட்டார்கள். ஆனா ஆண்டவர் அவனை மேலிருந்து கீழே தள்ளல. அதற்கு பதில் வசனத்தை காட்டி, வசனம் இப்படி எழுதியிருக்கிறேன்னு சொல்லி கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. அவர் தள்ளி விடல, ஒரு வார்த்தையை சொல்லிட்டு விட்டார். இப்ப இது ஏன் சொல்றேன்னா, இதுதான் நீதிமான்கள் என்பதற்கு அடையாளம். இதுதான் நீதிமான்கள் என்பதற்கு நல்ல எடுத்துக்காட்டு. இப்ப இதை இவ்வளவு விளக்கமா நான் சொல்றதுக்கு காரணம், இதெல்லாம் நீங்க படிக்கணும், நோட்ஸ்ல எழுதணும் என்பதற்காக கிடையாது. நீங்களும் நீதிமானை போல மாறணும். ஐ மீன், நீங்களும் இயேசுவை போல மாறணும். அதுதான் அங்கு கவனிக்கப்பட வேண்டியது. ரொம்ப முக்கியமானது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. முன்னொரு காலத்துல இந்த வீட்டு வேலைக்கு பிள்ளைகளை வைத்திருப்பாங்க. இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்புறம் நிறைய சட்ட திட்டங்கள் அதெல்லாம் வந்து, முன்பு அப்படி இல்லை. வீட்டுக்கு வீடு அந்த சொத்துரம் ஆண் பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை வேலைக்கு வச்சிருப்பாங்க. அதுல சில பணக்காரர்கள் கொஞ்சம் 1-2 பேர் கொஞ்சம் இறக்கம் உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தான் வீட்டு பிள்ளைங்க படிக்கிற மாதிரியே அந்த வேலைக்கார பிள்ளை படிக்கட்டும்னு ஆசைப்பட்டு படிக்க வைப்பாங்க. ஆனா அவங்க பிள்ளைங்க ஆங்கில பள்ளிக்கு போகும், இந்த வேலைக்காரருடைய பிள்ளையோ தமிழ் பள்ளிக்கு போகும். ஆனா கொஞ்ச நேரம் அல்லது சில மாதங்கள், ஒரு வருடம் கழிச்சு பாத்தீங்கன்னா, அந்த பணக்கார பிள்ளைகள் படித்து அவர்கள் எக்ஸாம் எழுதி வருகிற ரிசல்ட்டை பார்த்தாக்கா ரொம்ப லோவஸ்டா இருக்கும். எந்த விதமான ஒரு பெரிய மாற்ற வளர்ச்சி இருக்காது. ஆனா அதே வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு ஒரு தமிழ் மீடியத்துல படிச்ச பிள்ளை அது சோத்திரம் நல்ல மார்க் எடுத்திருக்கும், 100க்கு 100 எடுத்திருக்கும், 100க்கு 95 97 எடுத்திருக்கும், நல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வந்திருக்கும், ஸ்கூல் ஃபர்ஸ்டா வந்திருக்கும். ஏன் இதை சொல்றேன்னாக்கா, நம்முடைய வாழ்க்கை இப்படிதான். நாம் சாதாரணமானவர்களாய் இருக்கிறவர்களாய் இருந்தாலும் நாம் ஜெயிக்கிறவர்களாய் மாற வேண்டும். என்றைக்குமே வேலைக்காரியா இருக்கக்கூடாது. என்னைக்குமே அடிமைத்தனத்துல இருக்கக்கூடாது. ஒரு காலத்துல அடிமைத்தனம், ஒரு காலத்துல வேலைக்காரன், ஒரு காலத்துல வேலைக்காரி. ஆனா இப்ப படிப்பு என்கிற ஒரு ஆயுதம் வந்துருச்சு. அதை வச்சு எப்படியாவது மேல வரணும். அதே போலதான் தேவனுடைய பிள்ளைகள் அந்த நீதிமான் என்கிற அனுபவத்துல தீமைக்கு தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யணும். இந்த பணக்கார வீட்டுல தன்னுடைய பிள்ளைகளை ஆங்கில பள்ளிக்கு அனுப்புறாங்க, வேலைக்கார பிள்ளைக்கு தமிழ் பள்ளிக்கு அனுப்புறாங்க. இதுவே தீமை செய்யறது. ஆனா அந்த வேலைக்கார பிள்ளைகள் பழி வாங்குறது கிடையாது. அதுக்கு பதில் அவங்க நல்லா படிச்சு முன்னேறாங்க. இந்த அனுபவம் நமக்கு வரும். அப்போ இந்த கர்த்தர் நல்லவர். இன்னைக்கு ஜெபம், 5வது ஜெபம் ஊக்கமான வேண்டுதல். அந்த ஊக்கமான வேண்டுதலில் முதலாவது நீதிமான். அந்த நீதிமான் என்றால் யார்? தீமைக்கு தீமை செய்யாதவர்கள். 2வது இந்த நீதிமான்கள் என்றால் யார்? யோபுவின் புஸ்தகம் 36ஆம் அதிகாரம் 7வது வசனம். யோபு 36:7 வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனியுங்கள். கர்த்தர் நல்லவர். அவர் தம்முடைய கண்களை நீதிமான்களை விட்டு விலக்காமல் அவர்களை ராஜாக்களோடு கூட சிங்காசனத்தில் ஏறவும் உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும் செய்கிறார். அல்லேலூயா. நீதிமான்கள் என்றால் யார்னா, அடித்தட்டில இருந்து கீழ்மட்டத்தில இருந்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு ஆண்டவரால் உயர்த்தப்படுகிறவர்கள். அவர்கள் ராஜாக்களோடு சிங்காசனத்தில் உட்காருவார்களாம். எனக்கு இந்த யோபு 36ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல
அது நிறைய நல்ல வார்த்தை இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த வசனம் சொல்லுகிறது, உயர்ந்த ஸ்தலத்தில் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கவும். தேவனால் நடத்தப்படுகிற ஒரு நீதிமான், தேவனால் உருவாக்கப்படுகிற ஒரு நீதிமான், அவர்கள் என்றைக்கும் நிலைத்திருக்கிறவர்கள். அவங்கள கொண்டு போய் சிங்காசனத்துல உட்கார வச்சா சிங்காசனத்தை காத்துக் கொள்ளுவாங்க. அவங்கள கூடாரத்துல வச்சுட்டாக்கா கூடாரத்தை காத்துக் கொள்ளுவாங்க. ஜெபம் பண்ணுவதற்கு நியமிச்சுட்டாக்கா ஜெபத்தை விட்டு எதிர்க்க மாட்டாங்க. என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. ஆனா இன்னைக்கு நிறைய தெய்வ பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு வேலையில கூட நிலைச்சு நிக்கிறது கிடையாது. இந்த சமீப காலத்துல இந்த படிச்ச பட்டதாரிகள்கிட்ட ஒரு வியாதி, ஒரு சம்பள வியாதி ஒண்ணு பிடிச்சிருக்கு. அது ஏன் ஊழியத்துல நான் கண்ட அனுபவத்தை சொல்றேன். நிறைய இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படிச்சவங்க, சாஃப்ட்வேர் படிச்சவங்க, மெக்கானிசம் படிச்சவங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் படிச்சவங்க, டெக்னாலஜி படிச்சவங்க, இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால இப்ப கொஞ்ச காலமா என்ன ஒரு பிரச்சனை, ஒரு வியாதினாக்கா, இவங்க நிறைய கம்பெனிக்கு அப்ளை பண்ணுவாங்க. அங்கே அதுல இருந்து ஒரு கம்பெனில இருந்து இவங்களுக்கு காலிங் லெட்டர் வரும். பாத்தீங்கன்னா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் மந்த் பேயே கிட்டத்தட்ட 80,000 ரூபாயிலிருந்து ஒரு 1,20,000-25,000 வரைக்கும் கிடைக்கும். இவங்க அந்த கம்பெனில போய் வேலைக்கு சேருவாங்க, நல்ல வேலை பார்ப்பாங்க, அங்க இருக்க ஃப்ரெண்ட்ஸ்ல பழகுவாங்க. அடுத்து வீட்டுக்கு வந்த உடனே அவங்களுக்கு உடனே மைண்ட் மாறும். இந்த கம்பெனியை விட அந்த கம்பெனியில சேலரி கூட கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு புதுசா வேலைக்கு சேர்ந்து அப்ளை பண்ணி அங்க 1,00,000க்கு அதிகமா சம்பளம் வாங்கிட்டு இருக்க அந்த பையன் அங்க இருந்துகிட்டே உடனே இன்னொரு கம்பெனிக்கு போட்டு, நான் இந்த கம்பெனியில வேலை பார்க்கிறேன், நான் இப்போ உங்க கம்பெனிக்கு வர விரும்புறேன், நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வர்றேன்னு சொல்லி லெட்டர் போட்டு மெயில் அனுப்பி உடனே அவன் கூப்பிட்டு அங்க போறது. ஏன்னாக்கா இங்க 1,4 லட்சம் ரூபாய் கிடைக்கிற சம்பளம் அங்க 1,4 லட்சம் ரூபாய் கிடைக்குது. சரி, அங்க போனானே அந்த 1,4 என்னைக்கு நிலைச்சிருக்கிறானா? கிடையாது. அங்க இருந்து இன்னொரு ஆஃபர் சொல்லுவான், இது ஒரு இன்டர்நேஷனல் கம்பெனி, இது நைட் ஷிஃப்ட் கிடையாது, இது நீ ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம், நீ சொத்துறோம் வீட்டு வேலையா வீட்டிலேயே பார்த்துக்கலாம், ஆனா உனக்கு கிட்ட 2 லட்சம் ரூபாய் 2,4 லட்சம் ரூபாய் கிடைக்குதுனாக்கா உடனே அங்க மாறுவாங்க. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, இது ஏதோ கற்பனை கட்டி நான் பேசல, சென்னையில ஈக்காட்டு தாங்கல் என்கிற ஒரு இடம், அங்கே அந்த உதயம் தியேட்டருக்கு பக்கத்துல நான் ஒரு ஊழியத்துக்காக போயிருந்தேன். அப்போ அங்க ஒரு குடும்பம், கணவன் மனைவி, ஒரே ஒரு பிள்ளைதான். அப்போ அங்க ஜோம் பண்ண வந்தாங்க. ஜோம் பண்ணிட்டு எனக்கு வேலை கிடைக்கணும் பாஸ்டர், அந்த சகோதரி சொன்னாங்க, இவங்களுக்கு ஒரு ஏத்த வேலை கிடைக்கணும், அதுக்காக ஜோம் பண்ணுங்க. அப்ப நான் கேட்டேன், அது என்ன ஏத்த வேலை? வேலை தானே கிடைக்கணும், உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கணும் அவருக்கு தெரியும்ல. அப்ப அவர் சொல்றாரு, இல்ல பாஸ்டர், எனக்கு வேலைக்கெல்லாம் பிரச்சனை கிடையாது, இன்னைக்குமே எனக்கு ஒரு 15 லெட்டர் வந்திருக்கு, 15 கம்பெனிகள் கூப்பிட்டு இருக்காங்க. பிரச்சனை என்னன்னாக்கா, இதுக்கு முன்னாடி நான் வேலை பார்த்த இடத்துல 5.5 லட்சத்துக்கு மேல நான் சம்பளம் வாங்கினேன். இப்போ நான் அங்க இருந்து அந்த நாட்டுல இருந்து இங்க வந்துட்டேன், ஆனா இங்க சம்பளம் ரொம்ப கம்மியா தர்றாங்க, அதனாலதான் எனக்கு வேலைக்கு போவே மனசு இல்லை. நான் அங்க வாங்கின அதே மாதிரி சம்பளம் கிடைச்சா நல்லா இருக்கும். அப்ப இங்க எவ்வளவு தர்றாங்கன்னு கேட்டேன். ஒரு கம்பெனி 85,000 ரூபாய் சொல்றாங்க, இன்னொரு கம்பெனி 2.5 லட்சம் சொல்றாங்க, ஆனா நான் குறைஞ்சது 4 லட்சம் கொடுத்தா வர்றேன்னு சொல்றேன், நீங்க அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இது கேட்ட உடனே ஒரு பக்கம் தலை சுத்து. ஒரு கம்பெனி 85,000 தர்றாங்க, சரி பத்தல. இன்னொரு கம்பெனி 2 லட்சம் தருது, அதுவும் பத்தலையா. எனக்கு 4 லட்சம் ரூபாய் கொடுக்கணும், இல்லாட்டி 4.5 லட்சம் கொடுக்கும், அப்போதான் நான் வேலைக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் இருக்கிற வேலையை விட்டுட்டு மனைவிக்கும் வேலை இல்லாம, நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 11 மாசமா வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கிற காரெல்லாம் போயிடுச்சு,
பைக்கும் ரொம்ப பழசாயிருச்சு, பையனுக்கு ஃபீஸ் கட்ட முடியாத நிலைமை வந்துருச்சு. ஆனாலும் ஐயா என்னன்னாக்க கெத்த விட மாட்டார். அந்த சகோதரி அழுகுது. இன்னைக்கு நிறைய பேருடைய நிலைமை இதுதான். ஆனா இவங்க என்ன சொல்றாங்க, நாங்க தான் நீதிமான்கள், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், நல்ல போஸ்டிங்ல இருக்கிறேன், எனக்கு நல்ல சேலரி வருது, நல்ல ஸ்கேல் கொடுக்கறாங்க, நான் நீதிமான். ஆனா பைபிள் சொல்லுகிறது நீதிமான் என்றால் யாரையா? அந்த யோபு 36:7 சொல்லுகிறது, உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் என்றென்றைக்கும் என்றைக்கும் உட்கார்ந்திருக்கும் செய்கிறார். கர்த்தர் கொடுத்த ஊழியத்துல என்னைக்கு இருக்கணும், கர்த்தர் நினைச்ச ஊழியக்காரனோடு என்னைக்கும் ஓடணும், கர்த்தர் கொடுத்த வேலையில என்னைக்கும் காத்திருக்கணும். அதுதான் நீதிமான்கள் அனுபவம். இங்க ஒரு நாள், அங்க ஒரு நாள், அப்படி ஒரு நாள், இப்படி ஒரு நாள் கிடையாது. நீதிமான் என்று சொன்னால் தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள். நீதிமான் என்று சொன்னால் கர்த்தர் வைத்த இடத்துல நீ சொத்து என்றைக்கும் நிலைக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவன். சரி, இந்த நீதிமானை குறித்து இன்னொரு முக்கியமான வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கும்படி விரும்புகிறேன். இந்த வசனத்தை எத்தனை பேர் கடைபிடிக்கிறீங்க இல்ல கடைபிடிக்க முடியும் தெரியல. நீதிமானை குறித்த அருமையான வசனம், நீதிமொழிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீதிமொழிகள் 13:5. நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான், துன்மார்க்கனோ வெட்கமும் லட்சையும் உண்டாக்குகிறான். நீதிமான் பொய் பேச்சை வெறுக்கிறான். நீதிமான் என்றால் யாருமா அப்படின்னாக்கா, சுட்டு போட்டாலும் பொய் சொல்ல விரும்பாதவர். சிலருக்கு பொய் என்பது நிலக்கடலை திங்கிற மாதிரி. ஒரு நிலக்கடலை எடுப்பாங்க, அப்படி 2 உடைப்பாங்க, அப்படி தூக்கி வாயில போட்டாக்கா கீழே இருந்து வாய்க்குள்ள கரெக்டா அந்த சுரங்க பாதையில போய் உள்ள நுழையும். அப்படியே வாய் அசைச்சு அப்படி சாப்பிடும். அடுத்து இன்னொரு நிலக்கடலை. அதே மாதிரிதான் பொய்யும். அப்படி சர்வ சாதாரணமா பேசுவாங்க, இங்க இன்னொன்னு பேசுவாங்க, அங்க இன்னொன்னு பேசுவாங்க. இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் உங்கள்கிட்ட பேசுறவங்க நீதிமான்களா இல்லையான்னு. அப்ப நீதிமான் என்றால் நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதா இருக்குது. அப்ப இன்னைக்கு நாம் பார்க்கிற செய்தி ஊக்கமான வேண்டுதல். அந்த ஊக்கமான வேண்டுதலுக்கு முதல் அடிப்படை நீதிமான். நீதிமான் என்றால் ஒன்று தீமைக்கு நன்மை செய்கிறவர்கள், 2வது கர்த்தர் வைத்த இடத்துல நிலைத்திருக்கிறவர்கள், 3வது பொய் பேச்சை வெறுக்கிறவர்கள். கர்த்தர் நல்லவை. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உள்ளது. இப்போ அந்த ஊக்கமான வேண்டுதலில் யாக்கோபு 5:16 வாசிக்கும் போது 2வது வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறது, ஊக்கமான என்று பார்க்கிறோம். இந்த ஊக்கமான நீதிமான் செய்யும் ஊக்கமான, இந்த ஊக்கமான என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? ஊக்கமான என்கிற இந்த வார்த்தைக்கு வேதத்திலே 4 வசனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. சரியா 4 வசனம் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 4 வசனம் 4 காரியத்தை சொல்லுகிறது. 4 காரியத்துல நாம் ஊக்கமா இருக்கணுமா? எதுல ஊக்கமா இருக்கணும்? லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக்கா 22:44 வாசித்தான். அங்கு கர்த்தர் நல்லவே கெத்செமனே தோட்டத்திலே இயேசுவானவர் போராடி ஜெபிக்கிறார். அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்குது? நல்ல ஊக்கமான, உற்சாகமான, பெருமூச்சு வாங்கக்கூடிய, சத்தமிட்டு கதறக்கூடிய அப்படிப்பட்ட ஜெபமா இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாகும். வாசிக்கிறேன். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோட ஜெபம் பண்ணினார். இப்போ இந்த ஊக்கமானது என்பது முதலாவது எதை குறிக்கிறது? வியாகுலத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை குறிக்கிறது. அதற்கு பேர்தான் ஊக்கமானது. ஊக்கமான ஜெபம் என்றால் இயேசுவை போல
வியாகுலப்பட்டு அல்லது மார்பில் அடித்துக் கொண்டு அல்லது மிக சஞ்சலப்பட்டு அல்லது மிக கண்ணீர் விட்டு கதறி ஜெபிக்கிற அந்த வியாகுலத்துக்கு பேர்தான் ஊக்கமான ஜெபம். நான் 4 காரியம் என்று சொன்னேன். 2வதாக அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம். அப்போஸ்தலர் 12:5. அங்கு ஊக்கத்தை குறித்த அருமையான ஒரு வசனத்தை ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். வாசிக்கிறேன். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். முதலாவது, இந்த ஊக்கம் என்பது ஒரு ஊழியக்காரியினுடைய ஒரு விசுவாச தேவப்பிள்ளையின் ஜீவியத்துல ஆவிக்குரிய வியாகுலத்தை கொண்டு வருகிறதா இருக்கணும். அது ஒரு ஆவிக்குரிய வியாகுலம். 2வது, இந்த ஊக்கம் என்பது எப்படி இருக்கணும்? ஒரு சபை ஒரு விசுவாசிக்காக போராடுகிற ஊக்கமாய் செயல்படுகிறதை காண்பிக்கிறதா இருக்கு. ஒரு சபை ஒரு ஊழியக்காரருக்கு, அது அசிஸ்டண்டா இருக்கலாம், அல்லது சீனியரா இருக்கலாம், அல்லது பவுண்டரா இருக்கலாம், அல்லது ட்ரைனிங் பாஸ்டரா இருக்கலாம். எனிவே ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் அந்த ஊழியக்காரனுக்காக ஒரு சபை என்கிற சபை மக்கள் எப்போது தங்கள் ஊக்கமான பலனை காண்பிக்கிறவர்களா இருக்கணும். ஊக்கமாய் ஓடி வந்து உதவி செய்கிறவர்களா இருக்கணும். ஊக்கமாய் அந்த ஊழியக்காரனை தாங்குகிறவர்களா இருக்கணும். அப்போ அந்த ஊக்கமான வேண்டுதலில் முதலாவது நீதிமான், 2வது ஊக்கம். அந்த ஊக்கத்திலே முதல் ஊக்கம் ஆவிக்குரிய வியாகுலத்தோடு ஜெபிப்பது. 2வது ஊக்கம் கர்த்தர் நல்லவே சபையாய் இணைந்து செயல்படுவது. இப்போ பேதுருவுக்காக ஒரு சபை ஊக்கமா வேண்டுதல் பண்ணதுன்னா இது எதை குறிக்கிறது? அந்த சபைக்குள் இருக்கிற பாகுபாடு அற்ற தன்மையை கொடுக்கிறது. அந்த சபைக்குள் இருக்கிற அழகான ஒரு மனதை காண்பிக்கிறது. இவ்வளவுக்கு அன்னைக்கு அந்த சபை ரொம்ப பெரிய தேவாலயத்துல எல்லாம் கிடையாது, ஜெப வீட்டையும் கிடையாது. கர்த்தர் நல்லவே அந்த அப்போஸ்தலர் 12:2 சொல்லுது, யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோவை. அப்போ மன்னிக்கணும், ஒரு வீட்டிலதான் கூடி ஜெபிக்கிறாங்க. ஒரு வீட்டில கூடி ஜெபிக்கும் போது அந்த இடத்துல அந்த சபையார் எல்லாரும் கூடி வந்து ஊக்கமாய் ஜெபிக்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு யூனிட்டி பாருங்க, அவங்களுக்குள்ள இருக்கிறதான நல்ல ஒரு ஃபெல்லோஷிப்பை பாருங்க, அவங்க எல்லாருக்குள்ள இருக்கிறதான ஒரு ஒன்னஸ் பாருங்க, அவங்க எல்லாரும் எப்படி ஒரு இடத்துல கூடி இருக்காங்க பாருங்க. இந்த ஒரு அனுபவம் இன்னைக்கு இருக்கிற சபைகளுக்கு வரணும். சில நேரத்துல நம்ம சிஎஸ்ஐ சபைகளையும் ரோமன் கத்தோலிக்க சபைகளையும் அது பாரம்பரிய சபை, உபதேசம் இல்லாத சபை, அப்புறம் சத்தியம் இல்லாதது அப்படின்னு நம்ம ஏளனம் பண்றோம். உண்மை என்னன்னாக்கா அவங்க ஏளனத்துக்குரியவர்கள் கிடையாது. அவங்கள்ட்ட இருந்து நாம் கத்துக்கொள்ள வேண்டிய நல்ல காரியம் நிறைய இருக்கு. அதுல ஒரு காரியத்தை சொல்றேன். சிஎஸ்ஐ சபைகள்ல இப்பயுமே ஒவ்வொரு ஆராதனைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1ஆம் மணி, 2ஆம் மணி, 3ஆம் மணி என்று அடிப்பாங்க. இந்த மணி கட்டி இருக்கிறாங்க, மணி அடிக்கிறாங்க. இப்போ இதுல ஒரு அருமையான ஒரு ஐக்கியம் இருக்கு. என்னன்னா, ஞாயிற்றுக்கிழமைகள்ல ஆராதனை நாட்கள்ல மணி அடிக்காம மற்ற இடைப்பட்ட நாட்கள்ல பகல்லையோ சாயங்காலமோ ராத்திரியோ நடுராத்திரியோ அந்த சர்ச்சில் அந்த பெல் அடிச்சதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெல்லு அடிக்கிற ஒவ்வொரு முறை இருக்கு. டை டை டைன்னு அடிச்சாக்கா அங்கு ஜனங்களுக்கு சொல்ல வேண்டிய மெதுவான ஒரு துக்க செய்தி இருக்குன்னு அர்த்தம்.
அதே சமயத்துல அந்த சர்ச்சில் கட்டி இருக்கிற பெல்லு ரொம்ப வேகமா டைன் 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 அடிக்குதுனாக்கா அந்த சபைக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சு, சபைக்குள்ள ஏதோ பிரச்சனை வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்படி ஒவ்வொரு ஓசைக்கும் ஒரு சத்தம். இப்ப இது ஏன் சொல்றேன்னா, ஞாயிற்றுக்கிழமை அல்லாத நாட்கள்ல அந்த சர்ச்சில் ஒரு பெல் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அர்த்தராத்திரி நடுராத்திரி இருந்தாலும் உடனே ஏஞ்சி உட்காந்துருவாங்க. ஏங்க அங்க பாருங்க பெல் அடிக்குது, என்னன்னு பாருங்க, அங்க போய் கேளு, என்னன்னு கேளு, இவங்க போன் பண்ணி பாரு. அடுத்த 10 நிமிஷத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த சபை மக்கள் எல்லாரும் சிட்டா பறந்து சர்ச்சுக்கு வந்துருவாங்க. சர்ச்சுக்கு வெளியில வந்துட்டு சுத்தி நின்னுகிட்டு என்ன ஆச்சு, ஏதாச்சு, யார் வந்தா, யார் போனா, ஏதாவது பிரச்சனையா, வியாதியா, மரணமா, சாவா, நல்லதா, கெட்டதா, சொல்லுங்க சீக்கிரம், ஐயருங்க, பூசாரியங்க, அவன் சொல்ற உபதேசியாருங்க, கோயில் குட்டியங்க, அந்த அடுத்த கணம் எல்லாம் கூடிடுவாங்க. இந்த ஒரு ஐக்கியம், இந்த ஒரு ஊக்கம் இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில் இருக்கான்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு கர்த்தர் நல்லவே ஒரு நல்ல ஒரு தகவல்னாக்கா எல்லாரும் ஓடி வருகிற ஒரு மனம் இன்னைக்கு இருக்கிற ஆவிக்குரிய சபையில இருக்கான்னு பாருங்க. ஆனா நிறைய சபைகள் அது கிடையாது. ஆனா பாட்டு பாடும்போது மட்டும் ஊக்கம் வருது. அது அமெரிக்கா ஆவியா, இல்ல நியூசிலாந்து ஆவியா, இல்ல காஷ்மீர் ஆவியான்னு தெரியல. அப்ப மட்டும் எங்கேயோ ஒரு ஊக்கம் வருது. டம்பு டும்புன்றாங்க, டாங்கு டூங்குன்றாங்க, ஆயி பூயின்றாங்க, என்னென்னமோ பண்றாங்க. கடைசிய கீ மூச்சு மே மூச்சு வாங்கினோட ஆவியானவர் வந்துட்டாரு, நிரப்பிட்டாரு, போதும், அவ்வளவுதான் ஆராதனை. ஊக்கம் என்பது அப்படி அல்ல. அது ஒரு ஆவிக்குரிய வியாகுலமா இருக்கு. இரண்டாவது ஊக்கம் என்பது ஏதாவது ஒரு ஆபத்துனாக்கா, ஒருத்தர் போன் பண்ணாலோ, ஒருத்தர் கூப்பிட்டாலோ, ஒருத்தர் சொன்னாலோ எல்லாம் விழுந்தடிச்சு ஓடி வந்து நான் நிக்கிறேன், இங்கதான் இருக்கிறேன், எங்கேயும் போல, கவலைப்பட வேணாம் சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு மனம் காணப்படும். அதுக்கு பேர் தான் ஊக்கமான வேண்டது. இது இந்த காலத்துல சபைகளுக்குள் தேவ ஜனங்களுக்குள் வேணும். மூன்றாவதாக இந்த ஊக்கம் என்பது எதை குறிக்கிறது? யாக்கோபு 5:16 சொல்லுவது அது வேண்டுதலை குறிக்கிறது. வேண்டுதல் என்றால் என்ன? ஆங்கிலத்துல ரிக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரிக்வெஸ்ட் ஸ்டாப் அப்படிம்பாங்க. அப்படின்னா நம்ம வேண்டிக்கிட்டா அந்த இடத்துல நிப்பாட்டுவாங்க. வேண்டுதலுக்கு இணங்க வண்டி நிற்கும், இறக்கி விடுவாங்க, உதவி செய்வாங்க. அப்ப வேண்டுதல் என்பது கெஞ்சி கேட்பது. அங்க அதிகாரம் பண்ணுவது கிடையாது, ஆணவத்தோடு கேட்பது கிடையாது, நான் இதை சொல்லிட்டே செய்யணும் என்பது கிடையாது. அது ஒரு ரிக்வெஸ்ட், அவன் நம்முடைய விண்ணப்பத்தை தெரிவிப்பது. அப்போ சொல்றோம் இந்த கர்த்தரளவே ஊக்கத்திலே மூணாவது ஊக்கம் என்ன? நல்ல வேண்டுதல். ஒருத்தரை கேட்கும் போது கூட சோப்லாங்கி மாறி, அல்லது சொங்கி மாறி, அல்லது பலவீனப்பட்டவர் மாறி, ஒண்ணுமே இல்லாதவர் மாறி நம்ம கேட்க கூடாது. இப்ப சமீபத்துல கடந்த சனிக்கிழமை நம்முடைய ஊழிய குழுவினர் ஒரு டீமை நம்ம தேனிக்கு அனுப்பியிருந்தோம் சர்வே எடுப்பதற்கு. கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 12 மணி நேரம் டிராவல் பண்ணி, 6 மணி நேரம் 7 மணி நேரம் டிராவல் பண்ணி எல்லாம் நம்ம பிள்ளைகள் ஜனங்க போயிருந்தாங்க. ஆனா போயிட்டு வந்துட்டு அவங்க ஃபீட்பேக் கொடுக்கும்போது சொல்றாங்க, சோத்திரம், அந்த ஊழியக்காருக்கு யார்கிட்டையும் பேச தெரியல. இந்த ஊழியக்காரு போய் பார்த்தாக்கா யாருக்கும் அந்த ஊழியக்காரனே தெரியல. அப்புறம் இவரு கூட்டத்தை நடத்துவாரா என்னன்னு தெரியல. அவர் பாட்டுக்கு பேசிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு சிரிச்சிட்டு இருக்காரு, அவர் பாட்டுக்கு சின்ன பழமா இருக்காரு. அப்ப நல்லா கவனிக்கணும், இது ஊக்கம் கிடையாது. நம்முடைய செயல்பாடும் நம்முடைய கிரியைகளும் அது ரொம்ப ஒரு சோத்திரம் ஊக்கமான வேண்டுதலாய், அது ரிக்வெஸ்டா இருந்தாலும், வேண்டிக் கொள்ளுதலாய் இருந்தாலும், அதிலையும் ஒரு அழுத்தம் இருக்கணும், ஒரு திருத்தம் இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. இப்போ இந்த ஊக்கமான என்பதற்கு 4வது சோத்திர காரியம் என்ன? 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தங்கள் நிமித்தம் அல்ல,
நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். மன்னிக்கணும், 1 பேதுருவின் புஸ்தகம், தேவனுக்கு மகிமை உண்டதாக. 1 பேதுருவின் புஸ்தகம் அந்த 12வது வசனம் சொல்லுகிறது, ஊக்கமான ஒரு அன்பு. அந்த ஊக்கமான அன்பு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவதாக. அப்போ ஊக்கம் என்பது முதலாவது ஆவிக்குரிய வியாகுலம், 2வது சபையாய் கூடி செயல்படுகிற ஒரு மனம், 3வதாக ஊக்கமான வேண்டுதல், அழுத்தம் திருத்தமாக கேட்பது, 4வதாக கர்த்தர் நல்லவன், கர்த்தர் நல்லவன். அது நல்ல ஸ்தோத்திரம் அன்பை குறிக்கிறதா இருக்கு. நல்ல அன்பு. வாசிக்கிற அந்த வசனத்தை 1 பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், முதலாவது 12ஆம் வசனம் என்று சொன்னேன், கிடையாது. 1 பேதுரு 1:22 வாசிக்கிறேன். அதன் பிற்பகுதியை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். சுத்த இருதயத்தோட ஒருவரில் ஒருவர் அன்பு ஊக்கமாய் அன்பு கூறுங்க. அப்ப ஊக்கம் என்பது 4வது, ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுவது. இங்கு சொல்லப்படுகிற அன்பு அது கபடற்ற ஒரு அன்பா இருக்கிறது. சோத்திரம். இந்த அன்புக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அன்புல பலவிதமான அன்பு உண்டு. தாய் பிள்ளையை நேசிக்கிற ஒரு அன்பு உண்டு. காதலன் காதலியை நேசிக்கிற ஒரு அன்பு உண்டு. மனைவி புருஷன் மீது வைக்கிற ஒரு அன்பு உண்டு. ஆண்டவர் மனிதர் மீது வைக்கிற ஒரு அன்பு உண்டு. ஒவ்வொரு அன்புக்கும் ஒவ்வொரு கிரியை உண்டு. ஆனால் இங்கு ஊக்கமான அன்பு இருக்கு பாருங்க. இந்த ஊக்கமான அன்புக்கு ஒரு கிரியை வைத்திருக்கிறார். அது என்ன கிரியை? அதே 1 பேதுருவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிக்கிற பாருங்க. 1 பேதுரு 4:8, எல்லாவற்றுக்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாய் இருங்கள், அன்பு திரளான பாவங்களை மூடும். அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிற இந்த ஊக்கமான அன்புக்கு என்ன கிரியை இருக்குன்னா, அது பாவத்தையே மூடிடும். அது பாவத்தை பாவமா பார்க்காது, குற்றவாளிய குற்றவாளியா பார்க்காது. நீ தவறு செய்திருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை நேசிக்கிறேன், இனி தவறு செய்யாதே. இயேசு சொன்னார் அல்லவா ஒரு ஸ்திரியை பார்த்து, நீ போ, இனி பாவம் செய்யாதே. அதுதான் அந்த ஊக்கமான அன்பு. அப்ப ஊக்கம் என்பது முதலாவது ஆவிக்குரிய வியாகுலம், 2வது சபைக்குள் காணப்படுகிற ஐக்கியம், 3வது அழுத்தம் திருத்தமாய் வேண்டிக் கொள்ளுதல், 4வது அந்த ஊக்கம் என்பது அது கிறிஸ்துவின் அன்பை காண்பிக்கிறது. அந்த ஊக்கமான அன்பு என்பது பாவத்தையே மூடக்கூடிய அன்பு. இதுதான் ஊக்கம். இப்போ அந்த யாக்கோபு 5:16 படி ஊக்கமான வேண்டுதலில் 4 காரியங்களை பார்த்து வருகிறோம். அதுல 2 காரியத்தை பார்த்திருக்கிறோம். 1 நீதிமான், 2வது ஊக்கம். 3வது காரியம் என்ன? அந்த யாக்கோபு 5:16 சொல்லுகிறது வேண்டுதல் என்று சொல்லப்படுகிறது. வேண்டுதல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, கிருபை, தயை உண்டாவது. வேண்டுதலில் பலவிதமான வேண்டுதல் உண்டு. ஆனா ஒரு நீதிமான் வேண்டுதல் பண்ணினான், நல்ல ஒரு தேவ மனுஷி வேண்டுதல் பண்ணினான், ஒரு கர்த்தருக்கு பிரியமான ஒரு வேண்டுதல் பண்ணினா, அந்த வேண்டுதல் என்ன செய்யும் தெரியுமா? 1 யோவான் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். 1 யோவான் 5:16, இல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு.
அதை குறித்து நான் வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். ஆமென். இப்போ மூன்றாவதாக வேண்டுதல். ஒரு நல்ல நீதிமான் பண்ணுகிற வேண்டுதல் என்ன செய்யும்னாக்கா, இந்த 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்தின்படி, மரணத்துக்கு ஒருத்தர் போராடலாம், சாவு நெருங்கி வந்துருச்சு, இப்பயா அப்பயான்னு இருக்குது, என்ன நடக்கும் ஏது நடக்காதுன்னு தெரியல, அந்த மரணத்துக்கு எதுவா ஒருத்தர் போராடிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல ஒரு நீதிமான் வந்து அந்த மரணத்துக்காக போராடுகிறவர்களுக்காக ஒரு நீதிமான் ஜெபம் பண்ணினா அந்த ஜெபம் கேட்கப்பட்டு மரணத்துக்கு ஏதுவானவர்கள் உயிரோடு எழும்புவார்கள். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பேதுரு துர்காளுடைய வீட்டுக்கு போறார். அங்கே அவன் மரித்து சடலமாய் கிடக்கிறான். இப்ப பேதுரு கட்டிலின் பக்கத்துல முழங்கால் படையிட்டு இந்த யாக்கோபு 5:16 சொல்லுகிறபடி அந்த ஸ்திரிக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணார் பாருங்க, வேண்டுதல் செய்தார் பாருங்க. கர்த்தர் நல்லவன். இந்த 1 யோவான் 5:16 படி அந்த மரித்த ஸ்திரீ மீண்டும் உயிரோடு எழுந்துவிட்டார். அப்போ ஒரு வேண்டுதல் என்பது எவ்வளவு பலனுள்ளதா இருக்கு. நாம் வேண்டிக் கொள்ளுவது முக்கியமல்ல, யார் வேண்டிக் கொள்ளுகிறார்கள் என்பதுதான் இங்கு கவனிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நாம் பார்க்கிற வேண்டுதல் எல்லாமே நீதிமான்களுடைய வேண்டுதல். எலிசா தீர்க்கதரிசி என்கிற அற்புதமான தேவ மனிதர் இருந்தார். அப்போ அவரை பார்க்க சூனேமித்தின் ஒரு ஸ்திரீ கழுதை மேல சேனத்தை வச்சு கட்டிட்டு நேரா போயிட்டான். போனாக்க எலிசா கர்மேல் பர்வதத்துல இருக்காரு. இப்ப அங்க போயிட்டு இவ ஒரே சண்டை போடுறான் அந்த எலிசா கிட்ட. நான் உன்கிட்ட கேட்டனா, எனக்கு வேணும்னு கேட்டனா, நீ தாருன்னு சொன்னா, நீங்க வெளிப்பாடு தீர்க்கதரிசி சொல்லணும்னு சொன்னா, நான் தான் ஒண்ணுமே கேட்கலையே, அப்புறம் ஏன் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு அநியாயம்? ஏமா என்னமா சொல்ற, காது மூக்கு இல்லாம சொல்ற, என்ன சொல்ற? அப்பதான் இந்த ஸ்திரீ சொல்றா, ஐயா என் புள்ள செத்து போயிடுச்சு, நீ குணமாக்கணும். அப்போ இந்த எலிசா என்ன பண்ணுகிறார், தன்னுடைய வேலைக்காரர்கள் சிலர் கூப்பிட்டு அவங்க கையில ஒரு கோலை கொடுத்துட்டு, நேரா போங்க, அந்த மரித்த பிள்ளையின் மேல இந்த கோலை வைங்க, அந்த பிள்ளை உயிரோடு எழும்பிட்டோம். ஆனா நடந்தது என்னன்னா, அவங்க வர்றாங்க, வைக்கிறாங்க, அங்க பிள்ளை எழும்பவும் இல்லை, உயிர் வரவும் இல்லை. கர்த்தர் நல்லவன். ஆனால் மீண்டும் அங்கு கர்த்தர் நல்லவன், அந்த தேவ மனுஷன் எலிசா அங்கேயும் இங்கு நடந்து அந்த பிள்ளையின் மீது குப்புற விழுந்து அவ ஒரு ஜெபம் பண்ணினார் பாருங்க. அந்த பிள்ளை 7 தரம் தும்மி அவன் உயிரோடு எழுந்தான். அப்போ இங்க வேண்டுதல் என்பது மரணத்தில் இருக்கிறவர்களையும் உயிரோடு கொண்டு வரக்கூடியதுதான் வேண்டுதல். அவ்வளவு வல்லமே இந்த வேண்டுதலுக்குள் இருக்கிறது. ஆனால் வேண்டுதல் பண்ணுகிறவர்கள் பாவம் செய்தவர்களாய் இருக்கக்கூடாது. 2வது, நீங்க யாருக்கு வேண்டுதல் பண்றீங்களோ அவங்களும் பாவத்துக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கக்கூடாது. பாவத்துக்கு ஏதுவான வியாதியும் உண்டு, பாவத்துக்கு ஏது இல்லாத வியாதி மரணமும் உண்டு. இங்கு பாவத்துக்கு ஏது இல்லாத மரணம் எங்கேயோ அங்க வேண்டுதல் செய்யும் போது வேண்டுதல் செய்கிறவர்களும் அந்த நீதிமான்களாய் இருக்கணும். மரணத்தில் இருக்கிறவர்களும் பாவத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக இருந்தால் அந்த வேண்டுதல் உடனே கேட்கப்பட்டு அங்க போன ஜீவன் திரும்ப வரும், போன உயிர் திரும்ப கிடைக்கும். இன்னைக்கு சிலர் நோட்டீஸ் அடிக்கிறாங்க, உங்க விண்ணப்பங்களை தெரிவிங்க, நாங்க உங்களுக்காக வேண்டுதல் பண்றோம். உங்க ஜெப குறிப்பை சொல்லி வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, நாங்க ஜெபம் பண்ணிட்டு கர்த்தர் சொல்ற நாங்க வேண்டுதல் பண்ணிட்டு கர்த்தர் சொல்றது உங்களுக்கு சொல்றோம். நான் சொல்றேன், ஆனா இது எல்லாமே பலன் கொடுக்குதா? இது எல்லாமே ஏதோ மாற்றத்தை வருதுன்னா கிடையாது.
உங்களுக்குள் பலன் கொடுக்குது, கிரிய நடக்குது, உங்க ஊழியம், உங்க பிரயாசம், உங்க ஜெபம் அதிக பலன் கொடுக்குதுன்னா குறைந்தபட்சம் மரித்த ஒன்றோ ரெண்டு பேரையாவது விசுவாசத்திலும் வேண்டுதலினாலும் உயிரோடு எழுப்பி இருக்கணும். அதுதான் அந்த வல்லமை. அதுதான் அந்த வல்லமை. கடந்த காலத்துல தமிழ்நாட்டில ஒரு பரிசுத்தவான் கர்த்தர் நல்லவன் பிரசங்கிப்பதற்காக வெளிநாட்டில் வந்திருந்தார். அவருக்கு ஊழியமே அற்புத அடையாளங்களை செய்வது. அவர் ஊழியம் செய்யறாருன்னா அவர் எந்த கிரவுண்ட்ல மீட்டிங் நடத்துறாரோ அந்த கிரவுண்ட சுத்தி கிட்டத்தட்ட 100-120 லாரியை நிப்பாட்டி வைப்பாங்க. எதுக்குனாக்கா ஒரு ஜோமணி முடிச்சுட்டாக்கா அங்க நிறைய அந்த கைத்தடிகள்லாம் கிடக்கும், அப்புறம் கால் மிதியடிகள் கிடக்கும், அப்புறம் வீல் சேர் கிடைக்கும், அப்புறம் சுத்திர கை ஊன்றுகோல் கிடக்கும், அப்புறம் சுத்திரம் அந்த முடவர்கள்லாம் கொண்டு வந்து ஏராளமான பொருட்கள் இருக்கும். அதெல்லாம் அள்ளி போறதுக்கு நூற்றுக்கணக்கான லாரி சுத்தி நிக்குமா. அவ்வளவு அற்புத அடையாளங்களை செய்கிறார். ஒரு நாள் ஒரு கூட்டத்தை நடத்திட்டு இருக்கும் போது ஒரு மரித்த மனுஷனை சவப்பட்டியில வச்சு தூக்கிட்டு வந்துட்டாக்கா மேடைக்கு பக்கத்துல கொண்டாண்டாங்க. மேடைக்குள்ள பக்கத்துல வந்த உடனே அங்க இருக்கிற ஆட்கள்லாம் இங்க வைக்க கூடாது, கூட்டம் நடந்துட்டு இருக்குது, ஒருவேளை ஏதாவது நடந்துட்டு என்ன பண்றது விரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இப்ப பணத்தை தூக்கிட்டு வந்தவங்களுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் போக முடியல. ஒரே கூட்டம், எல்லா பக்கம் பயங்கர கூட்டம், பல்லாயிரக்கணக்கான ஜனங்க நெருங்கி நிக்கிறாங்க. இப்ப வேற வழி இல்லை. அப்படியே பார்த்தான் டக்கு முக்குன்னு கூட்டத்துக்கு எந்த டிஸ்டர்ப் இருக்கணும், சவப்பெட்டி மூடினாங்க, அந்த மேடைக்கு கீழே தள்ளிட்டாங்க. மேடைக்கு கீழே தள்ளியாச்சு. இப்ப சவப்பெட்டி மேடைக்கு கீழே போயிடுச்சு, உள்ள பணம் இருக்குது. இது அந்த பிரசங்கியாருக்கு தெரியாது. அவரு எப்பயும் போல வந்தாரு, வசனத்தை எடுத்தாரு, பயங்கரமா பேசினாரு, அப்புறம் ஒரு ஜோமன் ஆரம்பிச்சாரு. இப்ப கையை நீட்டுறீங்க, கால் சோத்திர நடக்கிறீங்க, உங்களுக்கு சுகம் உண்டாது, கண்ணு தெரியுது, சோத்திர காது கேட்குது, செக் பண்ணி பாருங்கன்னு சொன்ன உடனே அங்க எல்லா ஆட்கள் சிட்டா பொருட்கள் பறக்குது. என்னன்னா ஒருத்தர் கைத்தடி தூக்கி போடுறான், ஒருத்தர் சோத்திரம் வீல் சேரை தூக்கி போடுறான், என்னென்னமோ நடந்துட்டு இருக்குது. இதை பார்த்து எல்லாம் சாட்சிக்கு வரிசையா ஜனங்க வர ஆரம்பிக்கிறாங்க. திடீர்னு பார்த்தாக்கா அந்த மேடைக்கு கீழே இருந்து ஏதோ ஒரு சத்தம். அந்த சத்தம் டமால் டுமால் டமால் டுமால் கேக்குது. என்னன்னு குனிஞ்சு பார்த்தாக்கா உள்ள சோத்திரம் அந்த மேடை கீழே ஒதுக்கி தள்ளி விட்டாங்க பாருங்க சவப்பெட்டி. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிற மனுஷன் உயிரோட ஏஞ்சி வெளியே வந்துட்டான். இதுதான் வேண்டுதலுக்கு இருக்கிறதான வல்லமை. இப்படிப்பட்ட வேண்டுதலும் இப்படிப்பட்ட வல்லமையோடு ஊழியம் செய்கிறவர்களும் இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கிறார்கள், மறைந்தும் போனார்கள். ஆனாலும் அத்திமரத்தை உழுக்கும் போது அந்த அத்திமரத்தில் சில காய் விடப்பட்டு போவது என்று வேதம் சொல்லுகிறபடி, என்னதான் இந்த மாதிரி பரிசுத்தவான்கள் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர்கள் மறைஞ்சாலும் இன்னைக்கும் சில பரிசுத்தவான்கள் இருக்கதான் செய்யறாங்க. இன்னைக்கு சில நீதிமான்கள் இருக்கதான் செய்யறாங்க. அவங்கள கொண்டு கர்த்தர் காரியங்களை கிரியை செய்துகிட்டு தான் இருக்கார். ஆனா இந்த இடத்துல வெட்கப்படுறதுக்காக ஒரு செய்தியை நான் சொல்லிதான் ஆகணும். என்ன வெட்கப்பட வேண்டிய செய்தி? நல்ல தேவனால் வல்லமையாகவும் நல்ல சத்தியத்தை நிதானமாகவும் போதிக்கிற, கர்த்தர் சொன்னா மட்டும் அற்புத அடையாளங்களை செய்கிற அப்படிப்பட்ட கிருபையுள்ள ஊழியக்காரர்களை இன்றைக்கு நிறைய பேர் அறிவது கிடையாது. அறிந்தாலும் அவர்களை வெளியே போய் சொல்லுவது கிடையாது. ஏன்னா அப்படிப்பட்ட நீதிமான்கள் இன்றைக்கு பிரபல்யம் இல்லாம மறைஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவங்க கேட்கறதுல யாருனாக்கா, நோட்டீஸ்ல பேரை போட்டாலே உடனே வாட்ஸ்அப்ல செய்தி பறக்கணும். வால்போஸ்ட்ல போட்டோவை பார்த்தாலே உடனே அதை யாராவது பிரிண்ட் அவுட் எடுத்து எல்லாருக்கும் அனுப்பணும். இவர் வர்றாரு ஒரு கூட்டம் வரணும். அப்ப ஆக மொத்தம் இன்னைக்கு ஊழியங்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா, கூட்டங்களை கூட்டுவதற்காகத்தான் கூட்டம் நடத்தப்படுகிறதை ஒழிய தேவனுடைய சத்தியம் போதிக்கப்படுவதற்கோ வேண்டுதல் செய்யப்படுவதற்கோ மரணத்துக்கு எதுவானவர்களை உயிர்ப்பிப்பதற்கோ கிடையாது.
ஆனால் கர்த்தர் நல்லவன். இன்னும் சில பரிசுத்தவான்கள், சில பரிசுத்தவாட்டிகள், சில நீதிமான்கள் இருக்கதான் செய்கிறார்கள். அவர்களை தேடுங்கள், எங்க இருக்கிறார்கள் என்று கண்டுபிடியுங்கள். அவர்களை வைத்து என்ன லாபம் என்று நினைக்காதீர்கள். அவங்க வந்ததும் போனதும் உள்ள தலைக்கீழாம மாறிடாது. ஆனா வந்துட்டு போன பின்பு பாத்தீங்கன்னா முசுக்கட்டைக்கு மேல ஒரு சத்தம், அப்படியே ஒரு ஒளி வர்றது மாதிரி உங்க சபையில, உங்க ஊழியத்துல, உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில கொஞ்சம் 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 கொஞ்சமா கிரியை நீங்க பாப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமா மாற்றத்தை பார்ப்பீங்க. வரவேண்டிய தீமைகள் தடுக்கப்படும். ஆபத்திலிருந்து விலகுவீங்க. ஊழிய செய்யாமலே ஆத்துமாக்க வருவாங்க. இதெல்லாம் அந்த பரிசுத்தவான், அந்த நீதிமான் வந்துட்டு போன கொஞ்ச நாள் கழிச்சு இந்த கிரியை நடக்க ஆரம்பிக்கும். ஆனபடினால் இப்படிப்பட்ட வேண்டுதல் செய்கிறவர்களை தேடுங்கள், கண்டுபிடியுங்கள், செலவை கவனிக்காதீர்கள். அவர்களை அழைத்து நன்றாய் கிருபையாய் கர்த்தருக்காக பயன்படுத்தி பாருங்கள். நிச்சயம் மகிமையின் கர்த்தர் மகிமையிலும் மகிமையான காரியத்தை செய்வார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. அந்த யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளது என்று நாம் இன்றைக்கு தேவ செய்தியை பார்க்கிறோம். ஊக்கமான வேண்டுதல் என்று பார்க்கிறோம். அதுல ஒன்று நீதிமான், 2வது ஊக்கம், 3வது வேண்டுதல், 4வது பலன். இதுல நீதிமானை பார்த்து விட்டோம், ஊக்கத்தை பார்த்து விட்டோம், வேண்டுதலை பார்த்து விட்டோம். இப்ப கடைசியாக இருப்பது ஒரே ஒரு காரியம் என்னன்னாக்கா, சூத்திரம் இந்த பலன் உள்ளதா இருப்பது. அந்த வசனம் சொல்லுகிறது பலன் உள்ளதா இருக்கிறது. இப்போ பலன் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே பலன் என்ன தெரியுமா? கழுகுகளை போல செட்டைகள் அடித்து பறந்து எழும்புவார்கள், ஓடினாலும் இலைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் சொல்லி 5ஆம் வகுப்பு பையன் ஸ்கூல்ல திருக்குறள் ஒப்புவிக்கிற மாதிரி இந்த ஒரு பலனை தான் சொல்றாங்க. வேற பலனை பத்தி அவர்களுக்கு தெரிவது கிடையாது. ஆனா இங்கு சொல்லப்படுகிற நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறதே. அந்த பலன் எதை குறிக்குதுன்னாக்கா, ஒரு வித்தியாசமான கிருபையின் வசனத்தை காண்பிக்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 23வது வசனம். யோபு 21:23 வாசிக்கிறேன். ஒருவன் நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து குறையற்ற பலனுள்ளவனாய் சாகிறான். அல்லேலூயா. இங்கு சொல்லப்படுகிற பலன் பாருங்க, 4 அடுக்குகள் உள்ளது. பலன் உள்ளதா இருக்கிறது என்பதற்கு 4 அடையாளங்களை அங்கு பார்க்கலாம். அந்த 4 அடையாளம் என்ன தெரியுமா? ஒன்று, நல்ல நிர்வாகம். அது குடும்பமாயிருக்கட்டும், தொழிலாயிருக்கட்டும், வியாபாரமாயிருக்கட்டும், ஸ்தாபனமா இருக்கட்டும், சபையாயிருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், ரொம்ப கரெக்டா மேனேஜ்மெண்ட் பண்றது, அதுவே ஒரு பலன் தான். அதுக்கு பேர் தான் நிர்வாகம். அப்ப நிர்வாகம் ஒரு பலன். 2வதாக அந்த பலன் எதை குறிக்கிறது? சுகத்தை குறிக்கிறது. நல்ல சுகத்தோடு எப்ப பார்த்தாலும் ஒரு காலை தூக்கிக்கிட்டே இழுத்துக்கிட்டே நடக்கிறது கிடையாது. எப்ப பார்த்தாலும் ஒரு கைய மடக்கிக்கிட்டே தெரிகிறது கிடையாது. கர்த்தர் உங்களுடைய வேண்டுதலை கேட்டிருக்காரு, அதனால உங்களை பலப்படுத்தி இருக்கிறாருனாக்கா, 2வது உங்க வாழ்க்கை நல்ல சுகமா இருக்கும். இந்த சுகம் எப்படிப்பட்ட சுகம் தெரியுமா? ஏசாயாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை படிச்சீங்கன்னா அங்க ஒரு மனுஷன் இருக்கும். அந்த வசனத்துல என்னெல்லாம் வரலையோ அதுதான் சுகம். அந்த வசனத்துல இருக்கிறது உங்கள்கிட்ட இருக்குன்னாக்கா நீங்க சுகமானவர்கள் கிடையாது, 1 நம்பர் வியாதிக்காரர்கள்.
அந்த ஏசாயா 1:6 இருக்கிற எதுவுமே உங்க மேல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு பேர் தான் சுகம். அப்போ பலன் என்பது ஒன்று நல்ல நிர்வாகம், அருமையான அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு நல்ல பக்கா மேனேஜ்மெண்ட். இரண்டாவது, அது ராத்திரியானாலும் பகலானாலும் எந்த காரியமானாலும் ஊழியமானாலும் வேலையானாலும் எது செய்தாலும் பலட்சியப்படாமல் பலத்தோடு செய்வது, அதுக்கு பேர் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியமே ஒரு பலன் தான். மூன்றாவதாக அந்த யோபு 21:23 சொல்லுகிறது, ஓ பலன் என்பது எது தெரியுமா? கர்த்தர் நல்லவன், வாழ்ந்து, அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நிர்வாகத்தோடும் சுகத்தோடும் வாழ்ந்து. கஷ்டப்பட்டு ஒரு ஸ்தாபனத்தை உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு சபையை உருவாக்குறீங்க, கஷ்டப்பட்டு ஒரு தொழிலை உருவாக்குறீங்க. இப்போ நீங்க பாடுபட்டு எப்படி நிர்வாகம் பண்றீங்க? உருவாக்கியாச்சு, நிர்வாகத்தையும் கொண்டு வந்தாச்சு. ஆனா அதை பார்க்கல, அதை அனுபவிக்கல, அதுல இருந்து இந்த திராட்சை ரசத்தை குடிக்கல, அந்த திராட்சை பழத்தை திங்கல, அதோட நன்மையை புசிக்கலனாக்கா, ஓ அது தேவனுடைய பலன் கிடையாது. அப்ப பலன் என்பது மூன்றாவது என்ன? கர்த்தர் கொடுத்த அந்த நிர்வாகத்துல, கர்த்தர் கொடுத்த சுகத்திலே நல்ல வாழணும், வாழ்ந்து காட்டணும், ஜீவனோடு இருந்து காட்டணும், கர்த்தருடைய பலத்தை பெற்று இருந்து காட்டணும். அதுக்கு பேர் தாங்க பலன். ஓ சங்கீதக்காரர் சொன்னா, பாதி வயதில் என்னை எடுத்துக்கொள்ளாதிரும். அது நல்ல நீதிமானுக்கு அடையாளம் கிடையாது. அகால மரணம் நேரிடாதிருப்பதாக, அது நீதிமானுடைய மரணம் கிடையாது. அவன் சோத்திரம், கர்த்தர் நல்லவே, நான்று கொண்டு மரிப்பானாக, அது நீதிமானுடைய மரணம் கிடையாது. நீதிமானுடைய ஊக்கமான வேண்டுதல் ஒருவரை என்ன செய்யும்னாக்கா, அவங்களை நல்லா வாழ வைக்கும், அருமையா வாழ வைக்கும். ஆபிரகாமே, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனாரு, அவன் பாட்டுக்கு புறப்பட்டுட்டான். ஆனா போனாக்கா சாகிற வரைக்கும் போக வச்சாரா? ஒரு கட்டம் வந்தது இல்ல, அப்படியே நிப்பாட்டினாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வாழ்ந்து பார்த்தான். தனக்கு ஒரு மகன் பிறக்கிறான், இன்னொரு மகன் பிறக்கிறான். அப்புறம் சோத்திரம் அந்த மகனுக்கு விருத்த சேதனம் பண்றான், எல்லாருக்கும் விருந்து வைக்கிறான். அப்புறம் அந்த மகனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கிறான். அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் சோத்திரம் அந்த மகனுக்கு பிள்ளைகள் பிறக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் வேலைக்காரிகள் இருக்காங்க. இது எல்லாத்தையும் வாழ்ந்து ஆபிரகாம் கண்ணாலே காண்கிறான். இதுதான் அந்த பலன். அதை விட்டுட்டு ஆவியிலே நிரம்புவது பலன், அந்நிய பாஷை பேசுவது பலன், சத்தமா பாட்டு பாடினா பலன், நல்ல கையை தட்டினா பலன் சொல்றீங்களே, இது எல்லாமே நீங்க சுயத்திலிருந்து பேசுகிற சத்தியம். ஆனா பலன் என்பது முதலாவது நல்ல ஒரு நிர்வாகம், சிந்தாம சிதறாம உடையாம நொறுங்காம பார்த்து கொள்வது. இரண்டாவது, சரீரத்திலையும் ஆத்துமாவிலும் நல்ல சுகமா இருப்பது, சுகித்திருப்பது. மூன்றாவது, சீக்கிரத்திலே மரணம் வராதபடிக்கு, சீக்கிரத்திலே செத்து போகாதபடிக்கு வாழ்ந்து காட்டுவது. நான்காவது, இந்த பலன் என்பது எதை குறிக்கிறதுனா, குறையற்ற வாழ்க்கை, குறைவற்ற ஜீவியம். சாப்பாடா குறையில்லை, தூக்கமா குறையில்லை, வருமானமா குறையில்லை, கணவன் மனைவி உறவா குறையில்லை, பிள்ளைகள் பெற்றோர் அன்பா குறைவில்லை, சபைக்கு உங்களுக்கு ஐக்கியமா குறைவில்லை, ஊழியக்காரர்கள் உங்களுக்கு நேசம் இருக்கா குறைவில்லை, சொந்த பந்தம் வர்றாங்க போறாங்களா குறைவில்லை. எதிலும் குறைவற்ற வாழ்க்கைக்கு பேர் தான் பூரண பலன். இந்த 4 விதமான அடையாளங்கள் உங்க வாழ்க்கையில் இருக்குதான் பாருங்க. இதுக்கு பேர் தான் கர்த்தர் கொடுக்கிற பலன். நீதிமானுடைய பலன் என்பதும் ஊக்கமான வேண்டுதலின் பலன் என்பதும் இந்த யோபு 21:23 சொல்லுகிறபடி ஒன்று நிர்வாகம் என்கிற பலன்.
இரண்டாவது கர்த்தர் நல்லவர், சுகம் என்கிற பலன். மூன்றாவது வாழ்ந்து காட்டுகிற பலன். நான்காவது குறைவில்லாத பலன். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான இன்னைக்கு ஒரு ஆழமான, ஒரு நுணுக்கமான ஒரு வேத பாடத்தை நாம் கேட்டிருக்கிறோம். அதை 4 பகுதியாய் பிரித்து கேட்டிருக்கோம். வேத பாடம் எது? யாக்கோபு 5:16. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. அப்ப அது 4 பகுதிகள். அந்த 4 தனித்தனியா கர்த்தர் எல்லாவற்றையும் தெளிவா சொல்லிக்கிறார். ஆனபடினால் சமயம் வாய்க்குதோ வாய்க்கலையோ, இன்னைக்கு இரவு நாள் சரி, நாளைக்கானாலும் சரி, மீண்டும் இந்த செய்தியை போட்டு கேளுங்க. மீண்டும் இந்த கர்த்தருடைய வார்த்தையை தியானம் பண்ணுங்க. இதன்படியே என் குடும்பம் இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இதன்படியே என் வாழ்க்கை இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் என் சபை இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. இப்படிதான் என் ஊழியம் இருக்கணும், ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஆண்டவர் உங்களையும் நீதிமானாய் மாற்றுவார். ஓ சுத்திரம், நீங்கள் செய்கிற ஜெபம் மிகுந்த பலனுள்ளதாக இருக்கும். கர்த்தரை செய்வார். கண்களை மூடுவோம், ஒப்பு கொடுப்போம், கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம் இயேசுவின் நாமத்தில். ஸ்தோத்திரம் 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 ஊக்கமான வேண்டுதல் என்கிறதான அந்த ஊக்கமான 4 பகுதிகளாய் காணப்படுகிறது. ஒன்று நீதி என்கிற பகுதி, இரண்டாவது ஊக்கம் என்கிற பகுதி, மூன்றாவது வேண்டு என்கிற பகுதி, நான்காவதாக பலன் என்கிற பகுதி. இந்த 4ஐயும் தேவன் நமக்கு விளங்க காட்டி இருக்கிறார். நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்டதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க, நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எனக்கு வேணும், இதே வாழ்க்கை எனக்கு வேணும், எனக்கு வேணும், இந்த வசனம் எனக்கு சபைக்கு எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நீதிமானாய் மாற்றுவீராக, நீதிமான்களாய் மாற்றுவீராக, ஒவ்வொருவருக்குள்ள ஒரு ஊக்கத்தை கொடுப்பீராக, பலனுள்ள ஒரு ஊக்கமாய் கர்த்தர் கொடுத்தருளுவீராக. ஆண்டவர் அதை செய்வீராக. ஒவ்வொருடைய வேண்டுதலை கேட்டருளுவீராக. ஒவ்வொரு பெரியோருடைய வேண்டுதலோ தேவனுடைய சன்னிதானத்தில் கேட்கப்படுவதாக. ஆண்டவரே, இன்னைக்கு ஜெபத்துக்கு வந்த எல்லாருமே பலனுள்ளவர்களாய் மாறுவார்களாக. பலனுள்ளவர்களாய் மாறட்டும் ஆண்டவரே. கிருபை 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 கிருபையே. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரமபிதாவே, நல்ல அருமையான இந்த ராத்திரி வேலைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது என்று சொல்லி அதை கர்த்தர் 4 பகுதிகளாய் பிரித்து ஒவ்வொன்றையும் விளக்கமாய் வியாக்கியானத்தோடும் ஏற்ற ஓமையோடும் கர்த்தர் சொல்லிக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியம் உடைய பிள்ளைகளை இன்னும் அதிக ஜெப வீரர்களாய் மாற்றும். இந்த சத்தியம் உங்களுடைய பிள்ளைகளை இன்னும் அதிக ஜெப வீராங்கனைகளாய் மாற்றும். கர்த்தருடைய சத்தியமும் கிருபையும் உண்டாவதாக. இரவிலே நல்ல நித்திரையை தாங்க. தேவையில்லாத போராட்டங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் இருளின் ஆதிக்கங்களுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும். அதிகாலை இருட்டு ஆண்டவரே போராட்ட ஜெபத்திலே கலந்து கொண்டு சத்திய வசனத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரம்ப கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென்.